தமிழகம் தற்போது கொலை, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்களில் முதலிடம் வகிப்பதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட தனது அண்ணன் அழகிரியின் ஆதரவாளர்கள் நிறைந்த தேனி மற்றும் மதுரையில் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக வேட்பாளர்கள் வேலுச்சாமி, முத்துராமலிங்கம் ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். மதுரையில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ஸ்டாலின், திமுக வேட்பாளர் வேலுச்சாமி கட்சிக்கு துரோகம் செய்யாதவர், கட்சி தலைவர் கருணாநிதி சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்றார். தலைவர் கலைஞர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் நினைப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர் நம்முடைய வேலுச்சாமி அவர்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என்று கடந்த 2012ஆம் ஆண்டு முதல்வர் ஜெயலலிதா கூறிய அதே ஆண்டில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்திருப்பதாக ஸ்டாலின் புள்ளி விவரங்களை தெரிவித்தார். குறிப்பாக மதுரையில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட குண்டு வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாகவும், தமிழகம் கொலை, கொள்ளை போன்றவற்றில் முதலிடம் வகிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மட்டும் 2012ஆம் ஆண்டு மட்டும் 7,49,538 குற்றங்கள் நடந்திருக்கிறது. மதுரையில வெடிகுண்டு வெடிக்கிற சம்பவங்கள் இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10க்கு மேற்பட்ட வெடிகுண்டு வெடிப்பு சம்பவங்கள் இந்த மதுரையில நடந்திருக்கு. அதிகம் கொலை நடந்திருக்கக்கூடிய, கொள்ளை நடந்திருக்கக்கூடிய மாநிலம் ஜெயலலிதா ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது தவிர வேற அல்ல. மதுரையில் திமுக சார்பில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட ஸ்டாலின், திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை அதிமுக முடக்கி உள்ளதாகவும் புகார் தெரிவித்தார்.